நம்ம இன்னைக்கு என்ன வண்டி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நியூவா லான்ச் ஆயிருக்க பிரீஸா பத்தி தான் பார்க்க போறோம். பிரீஸானாலே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா விட்டாரா பிரீஸா வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1.5ல வந்துட்டு பிரீஸா வந்திருக்கு. அப்புறம் என்னடா புதுசா பிரீஸாவை பத்தி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. எஸ்யூவி செக்மெண்ட்லயே ஒரு பேசிக் 7.40ல வந்துட்டு ஒரு வண்டி வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி என்னென்ன டீடைல்ஸ், என்னென்ன மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட ஒன்னொன்னா கேட்டு தெரிஞ்சுப்போங்க. சார் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம திருவாரூர்ல பிள்ளை ஏஜென்சில ஒர்க் பண்றாங்க. சார் நேம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பிரசாந்த் குமார்னு சொல்லிட்டு. சார் வந்துட்டு டீடைல்ஸ் ஒன்னொன்னா சொல்லுவாங்க. நம்ம அப்படியே கேட்டு ஃபாலோ பண்ணிக்குவோம். வாங்க சார். சார் வண்டியில இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1.5ல நீங்க விட்டுருந்தீங்க. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், நமக்கு பட்ஜெட் வைஸ் என்ன, இதுல என்னென்ன ஃப்ரண்ட்ல மாத்திருக்காங்க அப்படியே ஒன்னொன்னா சொல்லுங்க சார், நம்ம கஸ்டமருக்கு புரியட்டும். சார் நம்ம பிரீஸா பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஃபினிஷிங்ல ஒரு குரோம்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க்கிங் ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பார்க் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ வந்து ஃபாக் லாம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் உங்களுக்கு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஃப்ரண்ட் பம்பர் பார்த்தீங்கன்னா அதுவுமே டிசைன் மாத்தியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்ல உள்ள மாடல் மாத்தி ஃப்ரண்ட்ல ஃபேஸ் லிஃப்ட் பண்ணது. ஆமா, இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு லைட்லயும் வந்துட்டு ப்ரொஜெக்ட் லைட். ஆமா, ஹெட் லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் கொடுத்தாங்க. பக்கத்துல அந்த டிஆர் உங்களுக்கு டிசைன் மாத்தியாச்சு. ஓகே சார். இதுல மேஜரா நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, இன்ஜின்ல என்னமோ மாத்திருக்காங்க, அதனாலதான் அவங்க பிரைஸ் வந்துட்டு கம்மியா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்துட்டு நம்ம ஹில் ஸ்டேஷன் போறப்ப வந்துட்டு பவர் எல்லாம் கம்மியாகுமா, இல்ல எப்படி சார்? நமக்கு மேஜரா வந்து சொல்ல வந்தது பாத்தீங்கன்னா இன்ஜினை பத்தி தான். மற்றபடி வந்துட்டு இன்டீரியர்லாம் வந்துட்டு நெக்ஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஜின் பத்தி சர்டிஃபிகேட் கேட்டு பேசிக்கலாம். சொல்லுங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு நியூ பிரீஸால டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த டர்போ இன்ஜின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா, ஒரு கான்ஸ்டன்டான ஒரு டார்க் கொடுக்கும். இது வந்து எதுக்காக பெனிஃபிட்னா, ஒரு ஓவர்டேக் போறதுக்கோ இல்ல ஹில்ஸ்ல நம்ம போறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணுதான். டர்போல கொடுக்க மாட்டாங்களா, இப்ப எல்லா வண்டியிலும் நம்ம வந்து முன்னாடியே நாங்க ஓட்டியிருக்கோம், கஸ்டமர்லாம் ரொம்ப விரும்புறாங்க அப்படிங்கிறப்ப நியூ பிரீஸால நமக்கு வந்தது ரொம்ப ஒரு லக்கியா இருக்கு நமக்கு. ஓகே சார். இதோட ஆன் டிரைவோட பிரைஸ் என்ன, எத்தனை வேரியன்ட் இருக்கு, பிளஸ் வந்துட்டு இதோட மைலேஜ் அப்படியே ஒன்னொன்னா ஃபீச்சர்ஸ் பார்ப்போமா சார்? கண்டிப்பா சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டர்போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேரியன்ட் கொடுத்துட்டாங்க. எல்எக்ஸி, விஎக்ஸி, இசட்எக்ஸி, இசட்எக்ஸி பிளஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதுல வந்து ஆட்டோமேட்டிக் வராது. இது இல்லாம உங்களுக்கு நார்மலா, அதாவது ஓல்டு கார் நமக்கு இருக்குல்ல, ஓல்டு பிரீஸா, அதே மாதிரியே எல்எக்ஸி, விஎக்ஸ்ன்னு அது தனியா கொடுத்துருக்காங்க. டர்போல நீங்க எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நீங்க டர்போ இல்லாம எங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து 6 ஸ்பீட்லயே நமக்கு வண்டி வேணும் அப்படின்னாக்கா அதுலயும் நீங்க எடுத்துக்கலாம். ஆமா சார். இதுல இன்னொரு ஒரு மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வண்டியில வந்துட்டு 6MT கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு 1 லிட்டர்ல இது மாதிரி டர்போ ஜெட்ல வந்துட்டு 6 ஸ்பீடு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு என்னத்துக்கு பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, ஹைவேல போறப்ப உங்களுக்கு வந்துட்டு மைலேஜும் கான்ஸ்டன்டா கிடைக்கும், ஸ்பீடு வைஸும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல வந்துட்டு சைடு உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு சார் வந்துட்டு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. வாங்க சார். அதே மாதிரி ஸ்பீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு பிரீஸா வந்து 113 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 170 NM வந்து டார்க் வருது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் வந்துட்டு நல்லா இருக்கும். ஓகே. அப்படியே ஒன்னொன்னா காங்க. இந்த வண்டி பாத்துட்டீங்கன்னா வந்துட்டு டாப் எண்ட் நினைக்கிறேன். இது என்ன சார், டாப் எண்ட் தானே சார்? ஆமா, இதுல பிரீஸால ZX பிளஸ். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடாஸ் 1 கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ். ஓல்டு பிரீஸால அது மாதிரி கிடையாது. உள்ள பாப்போம். டாப் மாடல்ல நம்ம உட்காந்துருக்கோம். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் பட்டனு, ஸ்டேரிங்ல ஆடியோ மவுண்ட், ப்ளூடூத், அப்புறம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருது. இந்த ஃபினிஷிங் எல்லாம் பாக்குறது கொஞ்சம் ஒரு கூலான ஒரு ஃபினிஷிங் இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வந்து டச் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10.1 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே சுசுகி கணக்குல கொடுத்துருக்காங்க சார்? ஆமா, கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மியூசிக் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கிமிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிரீமியமான ஒரு குவாலிட்டியில ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறது, கேட்கறது. ஸ்பீக்கர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலதான் கொடுத்துருக்காங்க. ஆமா, 4 டோர்லயுமே ஸ்பீக்கர் வந்துடும். அது இல்லாம தனியா உங்களுக்கு ட்வீட்டர்லயும் இங்க கொடுத்துட்டாங்க. அது நல்லா இருக்கும், பிரீமியமா இருக்கும் கேட்கறது. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க இன்டீரியர்ல பாருங்களேன், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலான ஒரு சன்ரூஃப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளையோ ஒரு விரும்புறாங்கன்னாக்கா கண்டிப்பா அந்த எஸ்யூவி மாடல எல்லாருமே எடுப்பாங்க அந்த வண்டி. அது என்ன சார் நமக்கு ஸ்பீட் ஆம்பியர் மேல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரன்னிங்ல போறீங்க அப்படின்னாக்கா இந்த ஹெட் அப் டிஸ்பிளேங்கிறது கொடுத்துருக்காங்க, HUDன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வண்டியோட ஸ்பீடு எவ்வளவு, பேட்டரி லெவலு, டைமிங், இதெல்லாம் நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களோட டிரைவிங் பொசிஷன் வந்து இங்க கான்ஸ்டன்டா இருக்கும். இதுல வந்து நீங்க திரும்ப கூடாது, நீங்க இதுல ஈஸியா பாத்துக்கலாங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். இப்போ அப்படியே வாங்க சார், பின்னாடி அப்படியே என்னென்ன மாத்திருக்காங்க என்னன்னு சொல்லுங்க சார்.
ரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி வெண்ட் இது நீங்க ஓல்டு பிரீஸால பார்த்த மாதிரி தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல உள்ள டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் பாத்தீங்கன்னா வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு கூலா ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே அது சார். வந்து ஒரு பிரீஸால வந்து எதிர்பார்த்த ஒண்ணு. ஓகே சார். அது மாதிரி வந்துட்டு பழைய பிரீஸாலாம் உங்களுக்கு வந்துட்டு பேக் சீட் வந்துட்டு ஹெட் ரெஸ்ட் இருக்காது. ஆமா, அது வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து இருக்காது. இப்போ வந்து அதுவுமே அட்ஜஸ்டபிள் வச்சுட்டு பின்னாடி இப்போ வந்துட்டு பேக் போர்ஷன் சைடு போர்ஷன். இன்டீரியர்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆம்பியன்ட் லைன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வெளில நிறைய வந்துட்டு காசு கொடுத்து ஃபிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, தனியா அதாவது கம்பெனிலேயே நீங்க வந்து ப்ரொடக்ஷன்லயே எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுதான் நமக்கு நல்லது. என்ன பெனிஃபிட்னா வெளியில வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வாரண்டி எல்லாம் கிளைம் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஒயரிங் ஏதாவது கட் பண்ணுவாங்க, அதுலதான் பிரச்சனை இருக்கு. கம்பெனி ப்ரொடக்ஷன்லேயே டாப் மாடல் எடுத்துட்டீங்கன்னாக்கா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு கலர்ல, அதாவது ஆம்பியன்ட் லைட் ஒரு 64 கலர்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அது வந்து ஒரு நல்லா இருக்கும் பாக்குறது, ப்ரீமியம் லுக் இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓல்டு பிரீஸா மாதிரி தான். டிசைன் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் பாடி சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. மேஜரா இதுல அண்டர் பாடி சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. ஆமா, இந்த வண்டியில அண்டர் பாடி சிஎன்ஜி கொடுத்துருக்காங்க. அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஓல்டு பிரீஸால வந்து பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ்ல தான் அந்த சிஎன்ஜி டேங்க் வரும். இது வந்து லாஸ்டா வந்து விக்டோரியஸ்ங்கிற கார்ல பாத்துருக்கீங்க. விக்டோரியஸ் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் எனக்கு கம்மியா இருந்தா ஓகே அப்படின்னாக்கா நீங்க பிரீஸாவை நீங்க கண்டிப்பா நீங்க எடுத்துக்கலாம். அது ஒரு பெனிஃபிட்டான ஒரு பஞ்சர் கட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பிரீஸால வந்து இப்ப புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது விக்டோரியஸ்ல இருக்கும், இப்போ வந்து பிரீஸாலையும் கொடுத்தாங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமா கொடுக்கணும். லான்ச் ஆன அந்த பிரீஸா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மேசி லுக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. செம்ம ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. டபுள் இது கலர்ல வந்து டியூல் டோன்லயே உங்களுக்கு இருக்கும். இதாவது பாத்தீங்கன்னா இது நியூ பிரீஸால இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா தான் இருக்கு. ஓகே ஓகே சார். பிளஸ் இந்த வண்டியில வேற எது சார் மாத்திருக்காங்க மேஜரா? அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அலாய்வில் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அலாய்வில் டிசைன் பாருங்க, ஸ்போர்ட்டியான ஒரு லுக் இருக்கும். ஓல்டு பிரீஸால ஒரு மாடலா இருக்கும், இப்போ வந்து ஸ்போர்ட்டியான ஒரு அலாய்வில் டியூல் டோன்ல கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியிலே எனக்கு பர்சனலா நிறைய விஷயம் பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா அலாய்வில் மாத்திருக்காங்க. பிளஸ் வந்துட்டு இந்த சைடு பினிஷிங் வந்துட்டு அட்டகாசமா கொடுத்துருக்காங்க ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா ரூஃப் ரயில் பிளஸ் ஏசி சன்ரூஃப் வந்துட்டு அட்டகாசமா இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப பர்சனலா என்ன பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆடியோ கண்ட்ரோல் அது வந்துட்டு டால்பி அட்மாஸ்பியர் மாதிரி சவுண்டு சும்மா பட்டையை கிளப்புது. காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு மியூசிக் ஆட் பண்ணல. இதுல பாத்தீங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோல் பண்றது பிளஸ் ஏசி சுவிட்ச் ஆன் ஆஃப் எல்லாமே பண்ணுங்க, செம்ம ப்ரீமியமா இருக்கும். நார்மல் நம்ம கார்ல பாக்குறது மாதிரி வேற லெவல்ல ப்ரீமியமே கொடுத்துருக்கோம். வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செம்ம ப்ரீமியமா இருக்கும். பிளஸ் இந்த வண்டியோட ரேட்டு எல்லாமே வந்துட்டு சார் வந்துட்டு டீட்டெயிலா சொல்லுவாங்க, அப்படியே வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி கேளுங்க சார். அப்படியே இந்த வண்டியோட ரேட் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ வரைக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா மட்டும் சொல்லுங்க சார். கண்டிப்பா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் டர்போ கொடுத்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 739, அதாவது பாத்தீங்கன்னா 7.40 lakhs இந்த ரேஞ்ச்ல வருது. இது வந்து ஆன் ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 920 இந்த ரேஞ்ச்ல நமக்கு வரும். இது இந்த பட்ஜெட்ல நீங்க வேற எந்த வண்டியுமே நீங்க எடுக்க முடியாது ஒரு எஸ்சி செக்மெண்ட்ல. அப்படிங்கிறப்ப நியூ பிரீஸாங்கிறது கண்டிப்பா நீங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளோட டிசைரே வந்துட்டு பேசிக் பிரைஸ் வந்துட்டு 8 lakhs சம்திங் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆமா. அதோட வந்துட்டு ஒரு ரூபா நம்ம கூட போட்டோம்னா ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். இந்த மார்க்கெட்ல நிறைய பேர் வந்துட்டு ப்ரீமியமா ஒரு கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை பத்தி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இல்ல வேற எதுவும் தெரியும்னா கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல கால் கூட பண்ணுங்க. சார் வந்துட்டு எல்லா ரிப்ளையும் உங்களுக்கு ப்ராப்பரா கொடுப்பாங்க. திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, நாகப்பட்டினம் எங்க இருந்தாலும் நம்ம சாரை கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்டா ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா சார். கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு வேற எதெல்லாம் இந்த வண்டியில உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு எனக்கு அதான் சார் மேஜரா சொல்றேன், இந்த டியூல் டோன்ல உங்களுக்கு வந்துட்டு அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. பிளஸ் கலர் இதுல வந்துட்டு ஒரு 2 கலர் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்துட்டு ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர், இன்னொரு கலர் வந்துட்டு ஒரு லான்ச். மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 கலர் கொடுத்துருக்காங்க. 7 பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா நியூவா வந்து ஒரு ஆரஞ்சு, அப்புறம் வந்து ஒரு கோல்டு கலர் மாதிரி ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து தான் வரும். ஓகே. இப்போதைக்கு நமக்கு ஒரு பிளாக் கலர் நமக்கு பிளாக்கே இங்க நிப்பாட்டப்பே ஒரு அட்டகாசமான லுக் இருந்துச்சு. எனக்கு மேஜரா அதான் சார் எனக்கு பிடிச்சதுன்னா பாத்தீங்கன்னா அந்த வால்யூம் கண்ட்ரோல் பிளஸ் அந்த உள்ள இன்டீரியர் வந்துட்டு பக்கா பினிஷிங்கோட வேற லெவல்ல இருக்கு. டாப் எண்ட்னு போறதோட பேசிக்கே எடுத்தாலுமே நம்ம வந்துட்டு அந்த ஒரு சர்டிபிகேஷன் இருக்குமாங்களா, அந்த சர்டிபிகேஷன் இந்த வண்டியில கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு 1.5 லிட்டர்லயே நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே சேம் தான் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு 1.5 லிட்டரும் கேட்பீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்துட்டு ஷேர் கொடுப்பாங்க. இதுல ஏர் வென்டிலேஷன் சீட்லாம் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க.
அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபீச்சர்ஸும் சும்மா அட்டகாசமா கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள செக்மெண்ட்டுக்கு இந்த வண்டி இந்த பிரைஸுக்கு ஒருத்தான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செம்ம ஒருத்தனே சொல்லலாம். இது மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.